தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு: தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 23 சென்டிமீட்டரும், காயல்பட்டினத்தில் 21 சென்டிமீட்டரும், திருநெல்வேலியில் 18 சென்டிமீட்டரும், மாஞ்சோலையில் 17 சென்டிமீட்டரும், திருநெல்வேலி ஊத்தில் 15 சென்டிமீட்டரும், கோரைப்பட்டியில் 13 சென்டிமீட்டரும், அம்பாசமுத்திரத்தில் 12 சென்டிமீட்டரும், பாபநாசத்தில் 11 சென்டிமீட்டரும், மணிமுத்தாறில் 8 சென்டிமீட்டரும், களக்காடில் 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி உள்ளது. சேரன் மகாதேவியில் 5 சென்டிமீட்டரும், ராமநாதபுரம் கமுதி, விருதுநகர் அருப்புக்கோட்டை, உசிலம்பட்டி, விருதுநகர் காரியாப்பட்டி, மதுரை கள்ளிக்குடி ஆகிய பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. மதுரை திருமங்கலம், ராமநாதபுரம், ராமேஸ்வரம், விருதுநகர் திருச்சுழி, மதுரை குப்பனம்பட்டி, விருதுநகர் சாத்தூர் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. மதுரை பேரையூர், ராமநாதபுரம் முதுகுளத்தூர், தங்கச்சிமடம், பரமக்குடி, தென்காசி சங்கரன் கோயில், புதுக்கோட்டை மீமிசல், சிவகங்கை திருபுவனம், ராமநாதபுரம் வாலிநோக்கம், திண்டுக்கல் கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. சிவகங்கை தேவக்கோட்டை, ராமநாதபுரம் கடலாடி, மதுரை ஆண்டிப்பட்டி, சிவகங்கை மானாமதுரை, தேனி தேக்கடி, நீலகிரி குந்தாபாலம், பிள்ளிமலை எஸ்டேட், திருப்பூர் உடுமலைப்பேட்டை, தேனி அரண்மனைப்புதூர், போடிநாயக்கனூர், நீலகிரி குன்னூர் ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி உள்ளது. வெப்பநிலை பற்றிய குறிப்பு: அதிகபட்ச வெப்பநிலையாக கரூர் பரமத்தியில் 30.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகி உள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது. 19ஆம் தேதியில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 20 மற்றும் 21ஆம் தேதியில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 22 மற்றும் 25ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு: அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 30 to 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 23 to 24 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 19ஆம் தேதியில் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்களுக்கு பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.